எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது மிகவும் முக்கியமான ஒரு தமிழ் புத்தாண்டானது வர இருக்குது. தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏப்ரல் 14ஆம் தேதி வருது. அந்த தமிழ் புத்தாண்டு பிறந்ததுக்கு பின்னாடி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறுங்கிறத தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால இனி டெய்லியும் தமிழ் புத்தாண்டு ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் ஷேர் பண்ண போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு ராசியான மேச ராசிக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். மேச ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ சாதகமாக இருந்தால் என்ன மாதிரி சாதகமான பலன் கிடைக்கும், பாதகமாக இருந்தால் எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க தமிழ் புத்தாண்டு பலனை இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்கலாம். ஆக்சுவலி நான் சொல்லக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பலன் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்பவே சொல்ல போகிறேன். அதனால் மேஷ ராசியில் பிறந்த அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த வீடியோவை ஒரு ஃபுல்லாக பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஒதுக்கி பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த ஆண்டு எப்படி அமையுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ பிறக்கக்கூடிய ஆண்டு என்ன ஆண்டுங்கிறத சொல்லிடுறேன். இப்போ பிறக்கக்கூடிய ஆண்டு குரோதி ஆண்டு முடிஞ்சு விஸ்வாச ஆண்டானது பிறக்க போகுது. திங்கட்கிழமை அதுவுமா பிறக்க போகுது. சோமவார நாளில் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது ரொம்ப விசேஷம். சரி வாங்க இப்போ கிரகநிலைகள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ராசியில் சூரியன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் செவ்வாய், ரணருண ரேகஸ்தானத்தில் கேது, கலஸ்தரஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தில் சனி, அயனசைன போகஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன், புதன், இந்த மாதிரி கிரகங்கள் வரப்போகுது. இதில் அயனசைன போகஸ்தானத்தில் ராகு, புதன், சுக்கிரன் வக்ரத்தோடு வரப்போகுது இந்த ஆண்டு. அதே போல் இந்த ஆண்டு கிரக மாற்றங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது. கிரக மாற்றங்கள் பார்க்கும்போது எப்பப்பங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கிரக மாற்றங்கள் எப்பப்பங்கிறத மெயினானதை தெரிஞ்சுக்குங்க. ஏப்ரல் 26ஆம் தேதி அன்னைக்கு ராகு பகவான் அயனசைன போகஸ்தானத்திலேருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதே ஏப்ரல் 26ஆம் தேதி அன்னைக்கு கேது பகவான் ரணருண ரேகஸ்தானத்திலேருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதுக்கப்புறமா ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறமா 7ஆவது மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வகர நிலையில் ஆரம்பமாக போகிறாரு. அதுக்கப்புறமா இதே ஆண்டில் கரெக்டாக நவம்பர் மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வகர நிவர்த்தி அடைகிறாரு. இதை தொடர்ந்து அடுத்த ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்ச் மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு சனி பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயனசைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதுக்கப்புறமா இந்த 2025 5ஆவது மாதமான 11ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலேருந்து தைரிய வீரி ஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் இந்த ஆண்டு 10ஆவது மாதம் 8ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் தைரிய வீரி ஸ்தானத்திலேருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதுக்கப்புறம் இந்த ஆண்டு நவம்பர் மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் வக்ரத்தை ஆரம்பிக்க போகிறாரு. அதுக்கப்புறம் இந்த ஆண்டு 12ஆவது மாதம் அன்னைக்கு கடைசியாக 21ஆம் தேதி வக்ர நிலையில் இருக்கக்கூடிய குரு பகவான் தர்கஸ்தானத்துக்கு இருந்து தைரிய வீரி ஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் வகர நிவர்த்தி ஆகிறாரு. இந்த மாதிரி இந்த ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரக மாற்றங்கள் நிறையவே விஸ்வாச ஆண்டில் இருக்குது. கிரக மாற்றங்கள், கிரகநிலைகள், இதனோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் ஜோதிடர்கள் உங்களுக்கு கணிச்சிருக்காங்க. என்ன பலன் தமிழ் புத்தாண்டில் பெற போகிறீங்க அப்படிங்கிறத மேஷ ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் கொண்டு ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்ற கொள்கையுடைய மேசராசி அன்பர்களுக்கு பல நல செயல்களை செய்து சிறப்படைகிற மாதிரி ஆண்டு சிறப்பான முறையில் கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. குடும்பத்திலையும் உங்களுக்கு சிறு சலசலப்புகள் ஏற்படும். ஆனால் கண்டிப்பாக அந்த சலசலப்புகளை தாண்டி வந்தீங்கன்னா குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். வெளியில் கொடுத்துருந்த பணம் உங்கள் கைக்கு திரும்பி வர தாமதமாகும். இதனால் அத்தியாவசிய தேவைகளுக்கு சிறிது கடன் வாங்க வேண்டியது நேரிடலாம். சகோதர சகோதரி வகையில் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம்.
உங்களுக்கு கீழ் பணிபுரியவர்களுக்கு உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்த நினைப்பாங்க. அதனால் உங்களுக்கு கீழ் பணிபுரியவர்களை நம்பவே கூடாது. மற்றபடி மனதில் ஊக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இந்த ஆண்டு செயல்படணும். அப்படி செயல்பட்டீங்கன்னா கடினமான முயற்சி செய்து உங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொள்வது முடியும். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு மெயினாக வேணும். அதுவும் உங்களுக்கு இருக்குது. அப்புறம் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படாது. யாரையும் புண்படுத்தாமல் உங்கள் அணுகுமுறையில் வெற்றியானது பெறணும். குடும்பத்தில் பாகப்பிரிவினை சுமூகமாக நடக்கும். அசையா சொத்துக்கள்லேருந்து வருமானம் வர தொடங்கும். பல விஷயங்களை சாமர்த்தியமாக சமாளிக்க முடியும். மறைமுக எதிர்ப்புகள் உங்களுக்கு நீங்கும். வழக்கு விவகாரங்களில் திடீர் திருப்பம் ஏற்படும். குறைந்த உழைப்பில் அதிக ஆதாயம் கிடைக்கும். அதே சமயம் புறம் பேசுபவர்களை இனம் கண்டு ஒதுக்கணும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சில அனாவசிய பிரச்சனைகளை கண்டும் காணாமல் இருக்கணும். அதுதான் உங்களுக்கு புதிய வருடத்துக்கு மெயினாக நல்லது. அப்புறம் செய்தொழிலில் கூட எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். நவீன பொருட்களை வாங்கி இல்லத்தை அலங்கரிக்கலாம். முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு உதவி செய்து பெருமை அடையலாம். மற்றபடி அலைச்சல் தரக்கூடிய வேலைகளை குறைத்து கொள்ளணும். அனாவசிய பயணங்களை தவிர்க்கணும். இது ஒரு எச்சரிக்கையாகவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் அலைச்சலும் வேலை பலுவும் அதிகரிக்கும். உங்கள் வேலைகள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெறும். உங்களுடைய ஆற்றலானது உங்களுக்கு அதிகரிக்கும். அலுவலக ரீதியான பயணங்களால் பணவரவு உண்டாகும். அதே நேரம் சக ஊழியர்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க வேண்டாம். சிலருக்கெல்லாம் இந்த ஆண்டு விரும்பத்தகாத இடமாற்றங்கள் உண்டாகும். அதெல்லாம் ஏற்றுக்கிறது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்லது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. வியாபாரிகளுக்கு கூட கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் அனுகூலமான பலன்கள் காண்பீங்க. தொழில் ரீதியாக புதிய திருப்பங்கள் ஏற்படும். புதிய சந்தைகளை நாடி செல்லும்போது அதீத கவனத்தோடு செயல்பட்டு காரியமாற்றணும். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சற்று உஷாராக இருப்பது நல்லது. சந்தையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், போட்டிக்கு தகுந்தவாறு விலையை நிர்ணயம் செய்து விற்கணும். அப்போ தான் நல்ல வருமானத்தை பெற முடியும். அதுக்கப்புறம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல வருமானம் கிடைக்கிறது உங்களுக்கு கஷ்டமாயிரும், பார்த்துக்கோங்க. அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய இந்த தமிழாண்டு பொது சேவையில் அனுகூலமான திருப்பங்களை காண்பீங்க. கட்சி மேலிடத்தில் பாராட்டு பெறுவீங்க. இதனால் உங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். எதிரிகளும் உங்களிடம் அடங்கியே நடப்பாங்க. இது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட பலன். அப்புறம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு தேடி புதிய ஒப்பந்தங்கள் புது வருடம் வரும். ஆனாலும் ரசிகர்களுடைய ஆதரவு குறைந்தே காணப்படும். எனவே ரசிகர் மன்றங்களுக்கு செலவு செய்து அவர்களை உற்சாகப்படுத்தணும். தொழிலில் கவனமும் செயல்பாட்டில் நிதானமும் தேவை. அப்படி இருந்தால் தான் உங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். அப்புறம் பெண்மணிகளுக்கு குழந்தைகளால் பெருமை உண்டாகும். அதே சமயம் கணவரோடு வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அதனால் பொறுப்போடு நிதானத்தோடு நடந்து கொள்ளணும். மற்றபடி பொருளாதார நிலையில் எந்த குறைவும் ஏற்படாது. எனவே ஆடை அணிகலன்களை வாங்கி மகிழலாம். மாணவ மாணவிகள் கூட படிப்பில் கவனத்தோடு ஈடுபடணும். சிலர்லாம் முதல் தர வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. விளையாட்லேயும் வெற்றி பெறுவீங்க. ஸோ அதனால் மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு காரிய தடைகள் நீங்கி அனுகூலம் பிறக்கும். மதிப்பு மரியாதை சுமாராக இருக்கும். வீண் விவாதங்களை தவிர்க்கணும். குடும்பத்தின் தேவைகள் ஓரளவு உங்களுக்கு பூர்த்தியாகும். அப்புறம் பரணியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஆண்டு புதிய வீடு வாங்க வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு நீடிக்கும். இருந்தாலும் 7வது இடத்துல இருக்கக்கூடிய ராகுவால் சிற்சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். எனவே ஒருவர் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இதே கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு உறவினர் வகையில் அதிக நெருக்கம் வேண்டாம். சிலர் தொழில் நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிரிய நேரிடலாம். தூரத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களால் நன்மை ஏற்படும். ஸோ அந்த நன்மையை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நட்சத்திர வாரியாகவும் உங்களுக்கு என்ன நடக்குங்கிறதையும் சொல்லிட்டேன். பொது பலன்களாக உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்னங்கிறது சொல்லிட்டேன். எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களுக்கு பரிகாரமாக இந்த ஆண்டு செவ்வாய்க்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வரணும். முடிந்தவர்கள் அருகில் இருக்கக்கூடிய 6 படை ஸ்தலங்களுக்கு சென்று வாருங்க. அங்கே கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்க. இல்லை ஓம் சரவணபவங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த மாதிரி பண்ணி உங்கள் பிரார்த்தனைகள் செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அப்புறம் கிழக்கு தெற்கு ஆகிய திசைகள் அதிர்ஷ்டமாக இருக்குது. எந்த காரியத்தையும் இந்த திசையை நோக்கி செய்யுங்க.
அப்புறம் சூரியன் செவ்வாய் குரு ஆகிய ஓரைகளில் நீங்கள் கண்டிப்பாக எது நீங்கள் செய்கிறது ஆரம்பித்தாலும் அந்த புது காரியம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். அதனால் நீங்கள் அந்த நேரத்தில் அந்த காரியத்தை செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு தமிழ் ஆண்டுக்கு சொல்லப்பட்ட பலன்கள். ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கான பலனை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.